எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி சேனல். நம்ம இந்த வீடியோவில் நவம்பர் 29ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கழிவுநீர் தொட்டி மரணங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? ஆன்சர் தமிழ்நாடு. ஸோ இது நமக்கு ஒரு பெருமைக்குரிய விஷயம் கிடையாது. அதாவது என்னென்னா, இப்போ பல்வேறு பட்டியலில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு முதலிடம் பிடிக்கிறாங்க அப்படின்னா அது நம்ம பெருமையாக சொல்லலாம். ஆனால் இது நமக்கு பெருமை தரக்கூடிய விஷயம் கிடையாது. என்னென்னா, இந்த கழிவுநீர் தொட்டி மரணங்கள் அப்படின்னா என்னென்னா, கழிவுநீர் தொட்டிகளை சுத்தம் செய்யக்கூடிய பணிகளில் ஈடுபடுறாங்க இல்லையா, அவங்களுடைய மரணத்தின் அடிப்படையில், அதாவது இந்த கழிவுநீர் தொட்டிகளை சுத்தம் செய்யும் பணியின் போது உயிரிழப்பவங்களோட எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் இந்த பட்டியலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன்படி நம்ம தமிழ்நாட்டில் தான் அதிகமான கழிவுநீர் தொட்டி மரணங்களானது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் தமிழ்நாடு தான் முதலிடத்துல இருக்கு. கவனிங்க, இப்போ கழிவுநீர் தொட்டிகளை சுத்தம் செய்யக்கூடிய பணியில் ஈடுபடும் போது உயிரிழப்பவங்களுடைய எண்ணிக்கைங்கிறது பார்த்தீங்கன்னா 1993 நம்ம நாட்டில் 1248 மரணங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இதில் அதிகமான மரணமானது தமிழ்நாட்டில் தான் ஏற்பட்டிருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 253 பேர் இறந்திருக்காங்க. கழிவுநீர் தொட்டியில் சுத்தம் செய்யக்கூடிய பணியில் ஈடுபடும் போது 253 பேர் உயிரிழந்திருக்காங்க. அடுத்து குஜராத்தில் 183 பேர். ஸோ குஜராத் 2வது இடத்துல இருக்கு. அடுத்து உத்தரப்பிரதேச மாநிலம் பார்த்தீங்கன்னா 133 பேர் மரணத்தோடு 3வது இடத்துல இருக்கு. தில்லி 4வது இடம், 116 பேர் இறந்திருக்காங்க. நெக்ஸ்ட், நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா மனித கழிவுகளை, அதாவது மனிதர்களே அவங்களுடைய கையால் அகற்றுவது, அள்ளுவது அப்படிங்கிறது தண்டனைக்குரிய குற்றமாக மாற்றப்பட்டிருக்கு. அதாவது 2013ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட சட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா மனித கழிவு மனிதர்களை கொண்டு அள்ளுவது அப்படிங்கிறது தண்டனைக்குரிய குற்றமாக மாற்றப்பட்டிருக்கு. ஸோ அதன்படி இந்த சட்டத்தை மீறுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையானது வழங்கப்படும், அல்லது 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும், அல்லது 2 தண்டனையுமே, இந்த 2 வருஷம் கடுங்காவல் மற்றும் 1 லட்சம் அபராதம் ரெண்டுமே சேர்த்து வழங்கப்படும். நெக்ஸ்ட், 2வது கேள்வி, இந்தியாவின் முதல் விண்வெளி AI ஆய்வகம் எந்த ராக்கெட் மூலம் விண்வெளிக்கு அனுப்பப்பட உள்ளது? ஆன்சர் PSLV C60. ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் டிசம்பர் மாதம் இஸ்ரோவுடைய PSLV C60 ராக்கெட் மூலமாக இந்தியாவுடைய முதல் விண்வெளி AI ஆய்வகமானது விண்வெளிக்கு அனுப்பப்பட இருக்கு. இப்போ எதுக்காக இந்த செயற்கை நுண்ணறிவு விண்வெளி ஆய்வகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பல்வேறு செயற்கைக்கோள்கள் லான்ச் பண்ணியிருக்காங்க, இஸ்ரோ லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த செயற்கைக்கோள்களுடைய தரவுகளை பெறுவது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 40% தரவுகள் தான் பெறப்படுது. அதாவது மேகமூட்டம் இது போன்ற காரணங்களால பார்த்தீங்கன்னா அந்த விண்வெளியோடைய 40% தரவுகளை நம்மளால அணுக முடியறது கிடையாது. ஸோ நம்ம அனுப்புகிறோம், இவ்வளோ செலவு பண்ணி நம்ம ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ணுறோம், அதோடைய தரவுகளை நம்ம 100% முழுமையாக பெற முடிய மாட்டேங்குது, 40% தரவுகளை அணுகவே முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க. ஸோ இப்போ செயற்கைக்கோள் தரவுகள் சேகரிக்குது அப்படின்னா அந்த தரவுகளை பூமியில் இருக்கக்கூடிய சில மையங்களுக்கு அனுப்பி அதன் மூலமாக தான் பெறப்படுது. ஸோ இது செலவு மிகுந்ததாகவும் இருக்குது, அதே மாதிரி காலதாமதமாகிற மாதிரியும் இருக்குது. ஸோ அதனால் இங்கே விண்வெளியில் செயற்கைக்கோள்கள் மூலமாக சேகரிக்கப்படக்கூடிய தரவுகளை விண்வெளியிலே அந்த தரவுகளை பெற்று அதை உடனடியாக பயனாளர்களுக்கு வழங்கும் வகையில் தான் இந்த AI ஆய்வகமானது இப்போது விண்ணுக்கு அனுப்புகிறாங்க. எப்போ அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் டிசம்பரில் அனுப்ப போகிறாங்க. விண்வெளி ஆராய்ச்சியை எளிதாக குறைந்த விலையில் மேற்கொள்வதற்காக தான் இந்த விண்வெளியில முதல் செயற்கை நுண்ணறிவு ஆய்வகமானது அனுப்பப்பட இருக்கு. இந்த செயற்கை நுண்ணறிவு ஆய்வகத்தை எந்த நிறுவனம் அனுப்புது அப்படின்னு கேட்டீங்கன்னா டேக் மீ டு ஸ்பேஸ் அப்படிங்கிற நிறுவனம். இது ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு நிறுவனம் தான் டேக் மீ டு ஸ்பேஸ் அப்படிங்கிற நிறுவனம். இந்த நிறுவனம் தான் இந்த AI ஆய்வகத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த AI ஆய்வகம் PSLV C60 ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்தப்பட இருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆய்வகம் சேகரிக்கக்கூடிய தரவுகளை ஆர்பிட் லேப் அப்படிங்கிற வலைதளம் மூலமாக மக்கள் அனைவருமே பார்த்து கொள்ளலாம், தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் ஃபர்ஸ்ட் இந்த விண்வெளி ஆய்வகம் அப்படிங்கிறது புவி கண்காணிப்பு சார்ந்த ஆய்வுகளை மட்டும்தான் மேற்கொள்ளும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மற்ற ஆய்வுகளை தொடங்குறதுக்கு இது ஒரு முன்னெடுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கருதுறாங்க. 3வது கேள்வி, ப்ரோபா 3 செயற்கைக்கோள்கள் எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது? ஆன்சர் PSLV C59. ஸோ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம AI ஆய்வகம் பார்த்துருப்போம். டேக் மீ டு ஸ்பேஸ் அப்படிங்கிற நிறுவனத்தினால் உருவாக்கப்பட்ட AI ஆய்வகமானது டிசம்பர் மாதம் விண்ணில் செலுத்தப்பட போகுது. ஸோ அது PSLV C60.
ஸோ இந்த ராக்கெட் மூலமாக தான் விண்ணில் செலுத்தப்பட இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதுக்கு முன்னாடியே டிசம்பர் 4 இந்த PSLV C-59 ராக்கெட் மூலமாக ப்ரோபா 3 அப்படிங்கிற பெயரிலான 2 செயற்கைக்கோள்களை இஸ்ரோ விண்ணில் செலுத்த போகிறாங்க. ஸோ இந்த ப்ரோபா 3 அப்படிங்கிற பெயரிலான அந்த 2 செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்த போகிறாங்க இல்லையா, அது எந்த நாட்டுடையது அப்படின்னு கேட்டிங்கன்னா ESA, அதாவது யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, ஐரோப்பாவுடைய விண்வெளி செயற்கைக்கோள் தான் இந்த ப்ரோபா 3 அப்படிங்கிற செயற்கைக்கோள். ஸோ இந்த செயற்கைக்கோள்கள் எதை ஆய்வு செய்யறதுக்காக அனுப்ப போகிறாங்க அப்படின்னா சூரியனுடைய புறவெளியை ஆய்வு செய்யறதுக்காக. ஸோ சூரியனுடைய புறவெளி ஆய்வு செய்வதற்காக ஐரோப்பிய செயற்கைக்கோள்களானது இப்போ விண்ணில் செலுத்தப்பட இருக்கு. ESA தான் இதை உருவாக்கியிருக்கு, ஐரோப்பிய விண்வெளி மையம். இதோட பேரு ப்ரோபா 3 மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன்படி 2 செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்த போறாங்க. ஸோ இப்போ எதுக்கு இந்த ESA, அதாவது யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியுடைய செயற்கைக்கோள்களை நம்ம இஸ்ரோ செலுத்துது அப்படின்னா, இஸ்ரோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வர்த்தக ரீதியில் மற்ற நாடுகளுடைய செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்திட்டு வராங்க. ஸோ அதுக்காக ஒரு நிறுவனத்தை தொடங்கியிருக்காங்க இஸ்ரோவின் கீழ். அதுதான் நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் நிறுவனம். ஸோ இந்த நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் நிறுவனம் பார்த்தீங்கன்னா வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருது. ஸோ அதன்படி பல்வேறு வெளிநாடுகளை சேர்ந்த செயற்கைக்கோள்களை இஸ்ரோ விண்ணில் செலுத்திட்டு வராங்க. ஸோ அந்த வரிசையில் இப்போ ESA, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியுடைய 2 செயற்கைக்கோள்கள் ஆனது விண்ணில் செலுத்தப்பட போகிறாங்க PSLV C-59 ராக்கெட் மூலமாக. ஸோ அதன்படி இந்த ப்ரோபா 3 செயற்கைக்கோள்கள் பார்த்தீங்கன்னா பூமியிலேருந்து 60,500 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டு இந்த சூரியனோட புறவெளியை ஆய்வு செய்ய போறாங்க. இது எங்கே இந்த விண்ணில் செலுத்தப்பட போறாங்க அப்படின்னா ஆந்திர பிரதேச மாநிலத்தின் ஸ்ரீஹரிகோட்டால இருக்கக்கூடிய சதீஷ் தவன் ஏவுதளத்துல இருந்து தான் இந்த ராக்கெட்டை லான்ச் பண்ண போறாங்க. அடுத்து 2 செயற்கைக்கோள்கள் ப்ரோபா 3 அப்படிங்கிற பேர்ல 2 செயற்கைக்கோள்கள் அனுப்புறாங்க இல்லையா. ஸோ அது இந்த 2 செயற்கைக்கோள்களுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா 150 கிலோமீட்டர் தொலைவில் இதை நிலைநிறுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து 4வது கேள்வி, உலகின் எத்தனையாவது மிகப்பெரிய அலுமினியம் உற்பத்தியாளராக இந்தியா உள்ளது? ஆன்சர் 2வது. ஸோ உலகின் 2வது மிகப்பெரிய அலுமினியம் உற்பத்தியாளராக நம்ம இந்தியா இருக்கு. இப்போ எதுக்காக இதை பத்தி பார்க்குறோம்னா, இப்போ நடப்பு நிதியாண்டுல முதல் 7 மாதங்கள்ல இந்தியாவுடைய இரும்பு தாது உற்பத்தி அப்படிங்கிறது 4.1% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முதல் 7 மாதங்கள் கிடையாது, கடைசி 7 மாதங்கள், அதாவது ஏப்ரல் டு அக்டோபர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அலுமினியம் உற்பத்தியானது 4% வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ உலக அளவில் பார்த்தீங்கன்னா 2வது மிகப்பெரிய அலுமினியம் உற்பத்தியாளராக இந்தியா இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுத்திகரிக்கப்பட்ட தாமிர உற்பத்தியில முதல் 10 இடங்கள்ல இருக்கக்கூடிய நாடுகளில் ஒரு நாடாக நம்ம இந்தியா இருக்கு. இரும்பு தாது உற்பத்தியில இந்தியா 4வது இடத்துல இருக்கு. நடப்பு நிதியாண்டுல கடைசி 7 மாதங்கள்ல இந்தியாவோட இரும்பு தாது உற்பத்தி அப்படிங்கிறது 4% வளர்ச்சி கண்டிருக்கு. நெக்ஸ்ட் 5வது கேள்வி, வெளிநாட்டு பயணிகளை கையாளுவதில் சென்னை விமான நிலையம் எத்தனையாவது இடத்திற்கு பின்தங்கியுள்ளது? ஆன்சர் 4ஆம் இடம். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல இருந்தது சென்னை விமான நிலையம். இந்த வெளிநாட்டு பயணிகளை கையாள்வதில் சென்னை விமான நிலையம் 3வது இடத்துல இருந்தது. இப்போ உள்கட்டமைப்புகளில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் காரணமாக அது 4வது இடத்துக்கு பின்தங்கியிருக்கு. ஸோ கவனிங்க, இப்போ ரீசெண்டாக மத்திய விமான நிலைய ஆணையம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை விமான நிலையம் வெளிநாட்டு பயணிகளை கையாளுறதுல 3வது இடத்துலேருந்து 4வது இடத்துக்கு பின்தங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ போதிய உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லாததான் இதுக்கு காரணம் அப்படின்னும் தெரிவிக்கிறாங்க. இந்த சென்னை விமான நிலையத்தில் பார்த்தீங்கன்னா பயணிகள் கையாளும் திறனில் 1.8% சரிவு கண்டிருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல யார் இருக்காங்கன்னா தில்லி விமான நிலையம் முதல் இடத்துல இருக்கு. வெளிநாட்டு பயணிகளை சிறப்பாக கையாள்வதில் முதல் இடத்துல தில்லி விமான நிலையம், 2வது இடத்துல மும்பை விமான நிலையம் இருக்கு, 3வது இடத்துல பெங்களூரு கெம்பகவுடா விமான நிலையம் இருக்கு, இப்போ 4வது இடத்துல சென்னை விமான நிலையம் இருக்கு. 6வது கேள்வி, நீர்மூழ்கி கப்பலிலிருந்து பாலிஸ்டிக் கிரக ஏவுகணையை முதன்முறையாக இந்தியா எங்கு பரிசோதித்தது? ஆன்சர் விசாகப்பட்டினம். ஸோ ரீசெண்டாக விசாகப்பட்டினத்தில் பார்த்தீங்கன்னா நீர்மூழ்கி கப்பல்லேருந்து ஒரு பாலிஸ்டிக் கிரக ஏவுகணையானது செலுத்தப்பட்டு வெற்றிகரமாக சோதனை செஞ்சுருக்காங்க. எங்கன்னா விசாகப்பட்டினத்தில். ஸோ இப்போதான் முதன்முறையாக ஒரு நீர்மூழ்கி கப்பல்லேருந்து பாலிஸ்டிக் கிரக ஏவுகணையை செலுத்தி இந்தியா டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கவனிங்க, நீர்மூழ்கி கப்பல், எந்த நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னா ஐஎன்எஸ் அரிஹந்த் நீர்மூழ்கி கப்பல்லேருந்து பார்த்தீங்கன்னா 3500 கிலோமீட்டர் தொலைவுக்கு செல்லக்கூடிய பாலிஸ்டிக் ரக ஏவுகணையை செலுத்தி வெற்றிகரமாக இந்தியா சோதனை செஞ்சிருக்காங்க. எங்கன்னா விசாகப்பட்டினம் கடற்கரையில். ஸோ இந்த பாலிஸ்டிக் ரக ஏவுகணையை டெஸ்ட் பண்ணியிருக்காங்களா, இந்த ஏவுகணை எந்த பிரிவுனா K4 பிரிவை சேர்ந்தது. K4 பிரிவை சேர்ந்த ஏவுகணை அப்படின்னா அந்த ஏவுகணை அணு ஆயுதத்தை ஏந்தி செல்லக்கூடிய திறன் வாய்ந்த ஏவுகணை. ஸோ இந்த டெஸ்ட்டை வெற்றிகரமாக மேற்கொண்டிருக்காங்க. ஸோ அதன்படி
அணு ஆயுத ஏவுகணையை வச்சு நிலத்துல, ஆகாயத்துல, ஆழ்கடல்னு சொல்லிட்டு இந்த 3 இடங்கள்லுமே தாக்குதல் நடத்தக்கூடிய திறன் வாய்ந்த சில நாடுகளுடைய பட்டியல்ல இந்தியாவும் இடம்பெற்றிருக்கு. இப்போ நீர்மூழ்கி கப்பல்லேருந்து இந்த ஏவுகணையை செலுத்தி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே அணு ஆயுதத்தை தாங்கி செல்லக்கூடிய பல்வேறு ஏவுகணைகள் இந்தியாவில் இருக்குது. அதாவது அக்னி ஏவுகணைகள்லாம் அணு ஆயுதத்தை ஏந்தி செல்லக்கூடிய ஏவுகணைகள் தான். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிலத்திலிருந்து செலுத்தப்படுறது, அதே மாதிரி வானிலிருந்து செலுத்துறது, இப்போ நீரிலிருந்து செலுத்தியும் இப்போ டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக அணு ஆயுத ஏவுகணைகளை நிலம், ஆகாயம், ஆழ்கடல் ஆகிய 3 இடங்கள்லையுமே இந்த ஏவுகணைகளை வச்சு தாக்குதல் நடத்தக்கூடிய திறன் கொண்ட நாடுகளோட பட்டியலில் நம்ம இந்தியாவும் இடம்பெற்றிருக்கு. ஒரு சில நாடுகள் மட்டும்தான் இந்த திறனை பெற்றிருக்கு. நெக்ஸ்ட் 7வது கேள்வி, வக்ஃப் சட்டத்திருத்த மசோதாவை ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் தலைவர் யார்? ஆன்சர் ஜெகதாம்பிகா பால். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வக்ஃப் சட்டத்திருத்த மசோதாவை ஆய்வு செய்வதற்காக ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம், ஜெகதாம்பிகா பால் அவர்கள் தலைமையில் குழுவானது அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா இதை ஃபர்ஸ்ட் மக்களவையில் தாக்கல் செய்யும் போது பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் இதை எதிர்த்தாங்க. இது மத ரீதியில் சிறுபான்மையினரை தாக்கும் வகையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எதிராக இதை பேசினாங்க. ஸோ அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இதை ஆய்வு செய்யறதுக்காக இதில் வேற என்ன திருத்தம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு செய்யறதுக்காக நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு இந்த மசோதாவை அனுப்பி வச்சிருந்தாங்க. ஸோ அந்த கூட்டுக்குழுவுக்கு தலைவராக தான் ஜெகதாம்பிகா பால் அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. இப்போ எதுக்காக இதை பற்றி பார்க்குறோன்னா, இப்போ குளிர்கால கூட்டத்தொடர் இருக்கு இல்லையா, அதோட கடைசி நாளில் அவங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கிறதுக்கு தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ மறுபடியும் அதை பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அவருடைய அறிக்கையை சமர்ப்பிக்கிறதுக்கான கடைசி நாளை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த வருஷம் பட்ஜெட் கூட்டத்தொடருடைய கடைசி நாள் வரைக்கும் இந்த ஜெகதாம்பிகா பால் அவர்கள் தலைமையிலான இந்த வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதாவை ஆய்வு செய்வதற்கான கூட்டுக்குழுவுடைய பதவி காலத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வக்ஃப் அப்படின்னா என்னன்னா, இப்போ வக்ஃப் சொத்து அப்படின்னா என்னன்னா, முஸ்லிம்களுடைய தொண்டு பணிகளுக்காக அர்ப்பணிக்கப்படக்கூடிய சொத்துக்களை தான் வக்ஃப் சொத்து அப்படின்னு சொல்றோம். ஸோ பார்த்தீங்கன்னா மாநில வாரியாக இந்த வக்ஃப் சொத்துக்களை வக்ஃப் வாரியங்கள் தான் நிர்வகிச்சுட்டு வராங்க. ஸோ இப்போ என்னன்னா, இந்த வக்ஃப் வாரியங்களுக்கு ஒரு சில கட்டுப்பாடுகள் விதிக்கும் வகையில் இந்த வக்ஃப் வாரியத்தில் உறுப்பினர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த உறுப்பினர்களில் இந்துக்கள் இருக்க மாட்டாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல்லி முஸ்லீம் தான் இருக்காங்க. அதே மாதிரி பெண்கள் இல்லை, அதில் முஸ்லீம் பெண்களே கிடையாது. ஸோ அதனால முஸ்லீம் பெண்கள் அதில் உறுப்பினர்களாக 2 பேர் இருக்கணும். அதே மாதிரி முஸ்லீம் அல்லாத உறுப்பினர்கள் 2 பேர் இடம்பெறணும். இந்த மாதிரி பல்வேறு திருத்தங்களை மேற்கொள்ளும் வகையில் தான் வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதாவானது நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. ஸோ அந்த வக்ஃப் மசோதானா இதுதான். இதை ஆய்வு செய்வதற்காக தான் பாஜக எம்பி ஜெகதாம்பிகா பால் அவர்கள் தலைமையில் கூட்டுக்குழு அமைச்சிருக்காங்க. இப்போ இந்த குழுவுடைய பதவி காலமானது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரீசெண்டாக கேரளாவில் வயநாடு மக்களவை தொகுதியில் பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தல் நடைபெற்றது. அதில் காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலர் பிரியங்கா காந்தி அவர்கள் வெற்றி பெற்று இப்போ பதவியேற்றிருக்காங்க. அடுத்ததா 8வது கேள்வி, மையன் சம்மன் யோஜனா எந்த மாநிலத்தில் செயல்படுத்தப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஜார்க்கண்ட் மாநிலம். ஸோ ஜார்க்கண்ட் மாநிலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 81 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்டது. இப்போ இதில் தேர்தல் நடத்தினாங்க 2 கட்டங்களாக. அதில் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைமையிலான கூட்டணி, இந்தி கூட்டணி சாம்பியனாக இருக்காங்க, அதாவது வெற்றி பெற்றிருக்காங்க இந்த தேர்தலில். ஸோ அதன்படி ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியுடைய தலைவரான ஹேமந்த் சோரன் அவர்கள் அந்த மாநிலத்துடைய 14வது முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்காங்க. ஸோ அதை அடுத்து பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவையில் மையன் சம்மன் யோஜனா திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருது. அதை 2500 ரூபாயாக உயர்த்துவதற்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. கவனிங்க, மையன் சம்மன் யோஜனா இது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பெண்களுக்காக தொடங்கப்பட்ட திட்டம். ஸோ மகளிருக்கு ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழ் உதவித்தொகையானது 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருது. அதாவது அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய 18லேருந்து 50 வயது வரையிலான பெண்களுக்கு இந்த 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வந்தது. இப்போ இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட இந்த 1000 ரூபாய் இப்போ 2500 ரூபாயாக உயர்த்துவதற்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க அந்த ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவையில். இப்போ ரீசெண்டாக தான் ஜார்க்கண்ட்ல தேர்தல் நடந்துச்சு. ஜார்க்கண்ட் மாநிலம் அப்படிங்கிறது எப்போ உருவானதுன்னா 2000ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் உருவானது. ஸோ பீகார் மாநிலத்திலிருந்து பிரிந்து தான் இந்த ஜார்க்கண்ட் மாநிலம் 2000ல் புதிய மாநிலமாக உருவானது. இந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 81 தொகுதிகள் இருக்கு. ஸோ அதன்படி இப்போ தேர்தல் நடந்துச்சு 2 கட்டங்களாக. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி, காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம், இந்திய கம்யூனிஸ்ட் விடுதலை கட்சிகளுடைய கூட்டணி, இந்தி கூட்டணி 56 இடங்கள்ல வின் பண்ணி இப்போ அங்கே ஆட்சி அமைக்கிறாங்க. ஸோ இதில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி மட்டும் 34 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கு. இப்போ அதன்படி பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியுடைய தலைவரான ஹேமந்த் சோரன் அவர்கள் அந்த மாநிலத்துடைய 14வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு. 14வது முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு.
ஸோ அந்த மாநிலத்துடைய தலைநகர் எது அப்படின்னா ராஞ்சி. அந்த மாநிலத்துடைய ஆளுநராக சந்தோஷ்குமார் கங்குவார் இருக்காரு. ஸோ இவர் தான் இந்த ஹேமந்த் சோரனுக்கு வந்து பதவி பிரமாணம் செய்து வச்சிருக்காரு. அடுத்த 9வது கேள்வி, இந்திய அளவில் புலிகளின் எண்ணிக்கை ஆண்டுக்கு % அளவிற்கு உயர்ந்துள்ளது. ஆன்சர் 6%. ஸோ ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் புலிகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது 6% உயர்ந்துட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்திய அளவில் புலிகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது ஆண்டுக்கு 6% அப்படிங்கிற அளவுக்கு உயர்ந்துட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ரீசனா மத்திய இணையமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் வந்து தெரிவிச்சிருக்காங்க. 2014 இந்தியாவில் புலிகளோட எண்ணிக்கைங்கிறது 2226 இருந்தது. அது 2018 பார்த்தீங்கன்னா 2967 உயர்ந்திருக்கு. கடைசியாக 2022 3682 புலிகளோட எண்ணிக்கையானது இந்தியாவில் அதிகரிச்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா 2006 76 புலிகள் தான் தமிழ்நாட்டில் இருந்தது. அது 2022 306 அதிகரிச்சிருக்கு. ஸோ 75% புலிகள் உலக அளவில் இருக்கக்கூடிய புலிகள்ல 75% புலிகளோட எண்ணிக்கை இருக்கக்கூடிய மாநிலம், அதாவது நாடாக இந்தியா தான் இருக்கு. 75% புலிகள் வந்து நம்ம நாட்டில் தான் இருக்கு. நெக்ஸ்ட் 10வது கேள்வி, ஆரஸ்னிக் ரக புதிய அதிவேக ஏவுகணையை எந்த நாடு உருவாக்கி உள்ளது? ஆன்சர் ரஷ்யா. ஸோ இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடைபெறுதுன்னு சொல்லி பார்த்தோம். ரீசனா உக்ரைன் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய அட்டாகம்ஸ் அப்படிங்கிற ஏவுகணையை வந்து ரஷ்யாவுக்குள்ள செலுத்தி, அதாவது ரஷ்யா மீது செலுத்தினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதே அடுத்து இப்போ ரஷ்யா என்ன தெரிவிச்சிருக்கு, அதாவது ரஷ்யாவுடைய அதிபர் விளாடிமிர் புதின் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, இப்போ உக்ரைன் வந்து வெளிநாடுகள் மேற்கத்திய நாடுகள் கொடுக்கக்கூடிய ஏவுகணைகளை வச்சு எங்கள் நாட்டின் மீது தாக்குதல் நடத்துனுச்சு அப்படின்னா நாங்க எந்த அளவுக்கும் இடைமறிக்க முடியாத அதிவேக ஏவுகணையான ஆரஸ்னிக் ரக ஏவுகணையை வச்சு அந்த நாட்டில் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ரஷ்யா வந்து புதுசாக டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த ஆரஸ்னிக் ரக அதிவேக ஏவுகணை. இதை வந்து எந்த ஒரு வான் பாதுகாப்பு தளவாடமுமே இடைமறித்து அளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த ஆரஸ்னிக் ஏவுகணை ஒரு இலக்கு வந்து குறி வச்சிருச்சு அப்படின்னா அதை வந்து அந்த இலக்கை அடைஞ்சே தீரும், அந்த இலக்கை தாக்கி அளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இதை ஒளியை போல 10 மடங்கு வேகமாக செல்லக்கூடியது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ரீசெண்டா உக்ரைன் பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய அட்டாகம்ஸ் ஏவுகணை மூலமா ரஷ்யாவை தாக்குதல் நடத்தியது. அதே மாதிரி பிரிட்டன் நாட்டுடைய ஸ்டார்ம் ஷேடோ அப்படிங்கிற ஏவுகணை மூலமாக தாக்குதல் நடத்தியது. 11வது கேள்வி, சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் 2ஆம் கட்ட திட்டத்தில் எந்த வழித்தடத்தில் ஓட்டுநர் இல்லாமல் ரயில் இயக்கப்பட உள்ளது? ஆன்சர் 3 மற்றும் 5ஆம் வழித்தடம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் முதல் கட்டம் வந்து ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. 2 வழித்தடங்கள்ல அந்த முதல் கட்டத்தில் வந்து ரயில்கள் இயக்கப்படுது. இப்போ 2ஆம் கட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க. இந்த 2ஆம் கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில்களை இயக்குவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. ஸோ அதன்படி இந்த 2ஆம் கட்ட திட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில்களானது 3 மற்றும் 5ஆம் வழித்தடத்தில் இயக்கப்படும். அதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டு வராங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் சார்பில் மேற்கொள்ளக்கூடிய 2ஆம் கட்ட திட்டத்தில் 3 மற்றும் 5ஆம் வழித்தடத்தில் பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் இல்லாத ரயில்களை இயக்குறதுக்காக BEML அப்படிங்கிற நிறுவனத்தோட ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. அதாவது ஒரு 70 ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில்களை உருவாக்குறதுக்காக தயாரித்து வழங்குறதுக்காக தான் இந்த BEML அப்படிங்கிற நிறுவனத்தோட 3657.53 கோடிக்கு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. ஸோ இதில் இப்போ மெட்ரோ ரயில்கள் ஓட்டுநர் இல்லாத ரயில்கள் வந்து உற்பத்தி செய்கிறாங்களே, தயாரிக்கிறாங்களே, அதில் எத்தனை பெட்டிகள் இருக்கிற மாதிரி அதை உற்பத்தி செய்ய போகிறாங்கன்னா 3 பெட்டிகள். ஸோ 3 பெட்டிகள்னா இப்போ இதான் வந்து ட்ரெயின் வச்சுக்கோங்களேன். இதில் வந்து ட்ரெயினோட கனெக்ட் பண்ணி இப்போ பெட்டியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு 3 பெட்டி இருக்க மாதிரி அந்த ட்ரெயினை வந்து உருவாக்க போகிறாங்க. ஸோ அதுக்காக BEML அப்படிங்கிற நிறுவனத்தோட ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. ஏற்கனவே இதே மாதிரி ஒரு நிறுவனத்தோட ஒப்பந்தம் மேற்கொண்டு ஸ்ரீ சிட்டி, ஆந்திர மாநிலத்தின் ஸ்ரீ சிட்டியில் வந்து ரயில்கள் மெட்ரோ ரயில் ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் உருவாக்கப்பட்டு முதல் ரயில் வந்து சோதனைக்கு விடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அது எந்த நிறுவனத்தோட அது ஒப்பந்தம் மேற்கொண்டு அது உருவாக்கப்பட்டு வருது அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணிருங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். ஸோ BEML அப்படின்னா என்னன்னா பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட் நிறுவனம். ஸோ அதன்படி இந்த BEMLோட ஒப்பந்தத்தின் படி பார்த்தீங்கன்னா இந்த BEML நிறுவனம் வந்து அதோடைய முதல் மெட்ரோ ரயில் 2026ஆம் ஆண்டு சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்துக்கிட்ட வழங்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 2027 மார்ச்லேருந்து 2029 ஏப்ரல் வரைக்கும் மீதமுள்ள ரயில்கள்லாம் ஒவ்வொரு கட்டமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க.
இப்போ முதல்ல பார்த்தது சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்துடைய 2ஆம் கட்ட திட்டம் பத்தி பார்த்தோம். ஸோ முதல் கட்ட திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2007ஆம் ஆண்டுல தொடங்குனது. 2007 தமிழக அரசும் மத்திய அரசும் இணைந்து தான் இந்த சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துடைய முதல் கட்டத்தை வந்து தொடங்கினாங்க. ஸோ அதன்படி 22.150 ஆயிரம் கோடி மதிப்பீட்டில் பார்த்தீங்கன்னா 54.1 கிலோமீட்டர் நீளத்துக்கு 2 வழித்தடங்கள்ல இந்த முதல் கட்ட திட்டமானது வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் புல்லட் ரயில். இதை வந்து நேற்றுள்ள கரண்ட் அஃபேர்ஸ்லேயே பார்த்துருப்போம். ஜப்பானுடைய தொழில்நுட்ப உதவி மற்றும் நிதி உதவி மூலமாக புல்லட் ரயில் திட்டமானது இந்தியாவில் செயல்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லிட்டு, ஸோ அதன்படி மும்பை டு அகமதாபாத் இடையே தான் இந்த புல்லட் ரயில் இயக்குவதற்கான திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது. அதுக்கான வழித்தடங்களானது அமைக்கப்படுது, பாலம் அமைக்கப்படுது, கடலுக்கு அடியில் அதுக்கான இந்த ரயில்களை இயக்குவதற்காக சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள்லாம் மேற்கொள்ளப்படுதுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த புல்லட் ரயில் திட்டம் எத்தனை கிலோமீட்டர் தொலைவிலானது அப்படின்னா மொத்தம் 508 கிலோமீட்டர் தொலைவிலான திட்டம் தான் இந்த புல்லட் ரயில் திட்டம். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இப்போ ரயில் இயங்குது. ஸோ அதுக்கடையில் வந்து ரயில் ஸ்டேஷன், ட்ரெயின் ஸ்டேஷன்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி குஜராத்தில் ஒரு 8 ஸ்டேஷன் வந்து அமைக்க போகிறாங்க. மகாராஷ்டிராவில் 4 ஸ்டேஷன் சொல்லிட்டு மொத்தமாக இந்த புல்லட் ரயில் திட்டத்தில் 12 ரயில் நிலையங்களானது அமைக்கப்பட போகுது. அடுத்து 12வது கேள்வி, 2023-24ஆம் ஆண்டில் வேலைக்கு செல்லும் பெண்களின் எண்ணிக்கை %% அதிகரித்துள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் சி, 40.3% அதிகரிச்சிருக்கு. ஸோ இப்போ 2023-24ஆம் ஆண்டில் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களோட சதவீதம் அப்படிங்கிறது 40.3% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மத்திய அரசு தெரிவிச்சிருக்கு. ஸோ மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அவர்கள் வந்து கடந்த 7 ஆண்டுகளில் இந்தியாவில் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது 2 மடங்கு அதிகரிச்சிருக்கு, இரட்டிப்பா இருக்கு அந்த பெண்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ 2017-18ஆம் ஆண்டுலேருந்து பார்த்தீங்கன்னா மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அமைச்சகம் வந்து வருடாந்திர தொழிலாளர் சக்தி தொடர்பான ஒரு கணக்கெடுப்பை நடத்திட்டு வராங்க. ஸோ இந்த கணக்கெடுப்பு எந்த மந்த் அடிப்படையில் நடத்துறாங்கன்னா இப்போ இந்த இயர் ஜூலைலேருந்து அடுத்த வருஷம் ஜூன், அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் அந்த கணக்கெடுப்பை நடத்துறாங்க 2017-18லேருந்து. ஸோ அதன்படி 2017-18 பெண்கள் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களோட சதவீதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 22% இருந்தது. அது இப்போ 2023-24ஆம் ஆண்டுல பார்த்தீங்கன்னா 40.3% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கட்டாய வேலை, பெண்கள் வந்து கட்டாயமாக வேலைக்கு செல்வது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 17-18 22.3% இருந்தது. 23-24 அது 41.7% அதிகரிச்சிருக்கு. அடுத்து பெண்களுடைய வேலை வாய்ப்பின்மை, பெண்களுக்கு வேலை இல்லாத சூழல் இருக்குல்ல, அந்த வேலை வாய்ப்பின்மைங்கிறது 17-18 5.6% இருந்தது. அது வந்து 23-24 3.2% குறைஞ்சிருக்கு. அடுத்து முதுகலை மேல் படிப்பு படித்த பெண்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது 17-18 34.5% இருந்தது. 23-24 பார்த்தீங்கன்னா 39.6% அது அதிகரிச்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம இந்தியாவில் அதிக பெண்கள் வந்து வேலை வாய்ப்பு செய்யக்கூடிய மாநிலமாக முதலிடத்துல சிக்கிம் மாநிலம் இருக்கு. சிக்கிம்ல பாத்தீங்கன்னா 66.8% பெண்கள் வந்து வேலைக்கு போறாங்க. மேகாலயால பாத்தீங்கன்னா 65.9%, 2வது இடத்துல மேகாலயா இருக்கு. அருணாச்சல பிரதேச மாநிலம் 3வது இடம், ஹிமாச்சல பிரதேசம் 4வது இடத்துல இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல பெண்கள் வேலைக்கு செல்லக்கூடிய விகிதம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 21-22 39.1% இருந்தது. 22-23 38.6% இருந்தது. இப்போ 23-24 41.5% இருக்கு. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுடைய சதவீதம்ங்கிறது 23-24 41.5% இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் நியூஸ். ஸோ சென்னையில் பார்த்தீங்கன்னா பெருங்குடியில் வந்து பல்லுயிர் பூங்கா அமைப்பதற்கான திட்டத்தை நிறுத்தி வைப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா அங்கே இந்த பூங்கா அமைக்கிறதுக்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அந்த திட்டம் வந்து நிறுத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் மாதவரம் குமரப்பாபுரத்தோட பேர் பார்த்தீங்கன்னா, அதாவது மாதவரம் குமரப்பாபுரம் முதன்மை சாலைக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி சாலை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கடந்த 3 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து மின் இணைப்புகள் வழங்குவாங்க இல்லையா, அது வந்து 1.69 லட்சம் மின் இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு மின்சாரத்துறை அமைச்சர் வி செந்தில் பாலாஜி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து ரிவிஷன் பார்க்கலாம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி வர டிசம்பர் 3ஆம் தேதி வந்து ஜிகே டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜிகே பேட்ச் அப்படின்னா அதில் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியோகிரஃபி, ஐஎன்எம், யூனிட் 8, யூனிட் 10 சொல்லிட்டு 7 யூனிட்ஸ் வந்து அதில் கவர் பண்ணுவோம். ஸோ இதுக்கான ஷெடியூல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கான்டாக்ட் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம், கால் பண்ணி கேட்கலாம் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா.
ஸோ இதுக்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 500 ஃபீஸ். இதில் வந்து மொத்தமாக 60 டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக நம்ம சேனலில் ஏற்கனவே டெஸ்ட் பேட்ச் வந்து நிறையா பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் ஏற்கனவே ஜாயின் பண்ணி ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா 400 ரூபி மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நியூ ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா 500 ரூபி பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபே இருக்கு. அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களை அந்த பேட்சில் ஆட் பண்ணிடுவோம். ஷெடியூல் வேணும் அப்படின்னா காண்டாக்ட் நம்பர் இருக்குல்லையே அந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம். இதே மாதிரி அப்கமிங் பேட்ச் பற்றிய டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கழிவுநீர் தொட்டி மரணங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு. இரண்டாவது கேள்வி, இந்தியாவின் முதல் விண்வெளி ஏஐ ஆய்வகம் எந்த ராக்கெட் மூலம் விண்வெளிக்கு அனுப்பப்பட உள்ளது? ஆன்சர் PSLV C60. மூன்றாவது கேள்வி, புரோபா 3 செயற்கைக்கோள்கள் எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது? ஆன்சர் PSLV C59. நான்காவது கேள்வி, உலகின் எத்தனையாவது மிகப்பெரிய அலுமினியம் உற்பத்தியாளராக இந்தியா உள்ளது? ஆன்சர் 2வது. ஐந்தாவது கேள்வி, வெளிநாட்டு பயணிகளை கையாளுவதில் சென்னை விமான நிலையம் எத்தனையாவது இடத்திற்கு பின்தங்கி உள்ளது? ஆன்சர் 4ஆம் இடம். ஆறாவது கேள்வி, நீர்மூழ்கி கப்பலிலிருந்து பாலிஸ்டிக் ரக ஏவுகணையை முதன்முறையாக இந்தியா எங்கு பரிசோதித்தது? ஆன்சர் விசாகப்பட்டினம். ஏழாவது கேள்வி, வக்ஃப் சட்டத்திருத்த மசோதாவை ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் தலைவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி ஜெகதாம்பிகா பால். எட்டாவது கேள்வி, மையன் சம்மன் யோஜனா எந்த மாநிலத்தில் செயல்படுத்தப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி ஜார்க்கண்ட். ஒன்பதாவது கேள்வி, இந்திய அளவில் புலிகளின் எண்ணிக்கை ஆண்டுக்கு %% அளவிற்கு உயர்ந்துள்ளது? ஆன்சர் 6%. 10வது கேள்வி, ஆரஸ்னிக் ரக புதிய அதிவேக ஏவுகணையை எந்த நாடு உருவாக்கி உள்ளது? ஆன்சர் ரஷ்யா. 11வது கேள்வி, சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் 2ஆம் கட்ட திட்டத்தில் எந்த வழித்தடத்தில் ஓட்டுநர் இல்லாமல் ரயில் இயக்கப்பட உள்ளது? ஆன்சர் 3 மற்றும் 5ஆம் வழித்தடம். 12வது கேள்வி, 2023-24ஆம் ஆண்டில் வேலைக்கு செல்லும் பெண்களின் எண்ணிக்கை %% அதிகரித்துள்ளது? ஆன்சர் 40.3%. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.